யோவான் என்னும் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்னென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்னென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை, மரணத்தை காண்பதில்லை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மறுபடியும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்ற இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, என் வார்த்தைகளை கை கொண்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்போமானால் மரணத்தை காண்பதில்லை. மரணத்தை காணாமல் இருக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? மரணமே வரக்கூடாது, அதுக்கு என்னையா செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு அநேக மக்கள் ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி, இங்கிருந்து அங்க ஓடுறாங்க, அங்கிருந்து அங்க ஓடுறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, எல்லா கிரகங்களுக்கும் போறாங்க, அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படியாவது போய் எஸ்கேப் ஆயிடலாமா, மரணம் வராதபடிக்கு தப்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி மனிதன் தன்னுடைய சொந்த மூளை உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கான் ஒவ்வொரு நாள். யாருக்கும் மரணம் பிடிக்காது சோதரி, ஆனா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா சில ஆளுகளுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரன்னு சொல்லுவாங்க, ஆனா சாவு கிட்ட வரும்போது பயந்துருவாங்க, ஐயோ எனக்கு சாவு வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா ஆளு என்ன சொல்ல, என் வார்த்தைகளை கை கொண்டால் என்னென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. என் வார்த்தைகளை கை கொண்டால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் மரணத்தை ஜெயிப்போம். மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன். பாருங்க, 2 காரியம் சொல்லப்படுறது. அநேக ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்க, செவி கொடுக்கறது இல்லை. கேட்டா நாங்க அவரை தான் நம்புறோம்னு சொல்லுவாங்க. நம்புனா செவி கொடுக்கணும், நம்புவாங்க, ஆனா செவி கொடுக்க மாட்டாங்க. அதுல எந்த யூஸும் கிடையாது. உலகம் ஃபுல்லா நம்புறது இயேசுவை, ஆனா நம்பிக்கை இருப்பதனாலே ஒரு மனுஷன் மரணத்தை காணாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தைகளை நம்புகிற, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன், அதான் சொல்லப்பட்டிருக்குங்க, அவன் வார்த்தை கை கொண்டான். கை கொள்வது என்பது ஃபாலோயிங் ஜீசஸ், ஒபேயிங் ஜீசஸ். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லியபடியே நடப்பது. என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். நான் நடந்தபடியே நீங்க நடங்கன்னு சொன்னார். அப்படியானால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அவனுடைய ஆத்மா, வசனம் சொல்லுது, அவன் என்னென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே சத்தியமாகவே என்று சொல்லப்பட்டது. அப்போ இன்னைக்கு நம்ம மரணத்தை காணாமல் இருக்கிறதுக்கு உலகத்துல பிரயாசப்படுறோம். படிச்ச வித்த 16ஐயும் பார்க்கிறோம், புதிய புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனா மரிக்காமல் இருக்கும்படி ஏதாவது கண்டுபிடிப்பு இருக்கிறதா? உயிரே போகக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தள்ளி போடலாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், ஆனாலும் மரணம். ஆனா மரணத்தை காண்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர்கிட்ட ஒருதன் வர மாட்டேங்க. எப்படி சொன்னார் அவர்? 2 காரியம். உண்மையிலேயே இந்த மரணம் அவர் 2 விதமா சொல்றார். ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று உலக பிரகாரமான மரணம், சரீர மரணம். நம்ம எல்லாம் சரீர மரணத்தை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்பு இருக்கிற ஆத்ம மரணத்தை பத்தி யாருமே கவலைப்படுறது கிடையாது. செத்த வந்தாலும் வடக்கே தெற்கே எங்கோ எல்லாரும் போற இடத்துல போகலான்னு நினைச்சிட்டு போவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க அவன் என்றென்றைக்கும் என்கிற வேர்டு, இந்த வேர்டு பாருங்க, அவன் என்றென்றைக்கும் என்கிற வேர்டு வந்து எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங், நித்திய நித்திய காலம் என்று சொல்ல. நித்திய நித்திய காலம் ஒரு மனுஷன் வாழ முடியாது. அவர் நித்திய இதை பற்றி சொல்றாருன்னா நம்முடைய ஆத்துமாவை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். ஆத்துமா மரணத்தை காண்பதில்லை, அவன் 2ஆம் மரணமாகி அழிவுக்கு போவதில்லை என்று சொல்லுகிறார். இதை யார சொல்றாருன்னா அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாத்தையும் கேட்கிறோம். திருவள்ளுவர் சொல்ற திருவள்ளுவர் வார்த்தையோட கற்க கசலர கற்பவை கற்றப்பை நிற்காது. நம்ம படித்து அதன்படி நடக்கணும்னு படிக்கிறோம், ஆனா நம்ம வசனத்தை படிக்கிறோம், அதன்படி நடக்கிறோமா? அதன்படி நடந்தால் மாத்திரமே நாம் மரணத்தை காண முடியாமல் மரணத்தை பார்க்க மாட்டோம் என்று சொல்லப்பட்டு, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கிறவன் இல்லை, கீழ்ப்படுகிறவனுக்கு தான் ஆசிரியர். எல்லாரும் கேட்கிறாங்க. இன்னைக்கு எப்பக்கம் திருப்பினாலும் கர்த்தருடைய வார்த்தையை தொழித்து கொண்டுதான் இருக்குது, பூச்சக்கரம் முழு தொழித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா யாரு கீழ்ப்படுகிறது? யாரு கீழ்ப்படுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்கிறது? அவர் சொல்லிட்டு போவாரையா, விடுங்கய்யா, நம்ம பார்ப்போம்னு சொல்லி அநேகர் அவருடைய வார்த்தையை அல்ல தட்டி கீழ்ப்படியாமல் போகும் பொழுது
என்னென்றைக்கும் ஜீவன் அல்ல, என்னென்றைக்கும் மரணம் அல்ல காண்பதிலும் படுற என்னென்றைக்கும் மரணத்தை காண்பான் என்று மாற்றி சொல்லும். என்னென்னைக்கும் மரணம் இருக்கிற ஒரு இடம் இருக்குது, என்னென்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற மரணத்தை காணாத ஒரு இடம் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்? 2 வழி இருக்குது. நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லி ஒரு அழிவுக்கு போறான். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன்னு சொல்லி ஜீவனுக்கு போறான். எந்த வழி நீங்க தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? காலவெளியில் அருமையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க என்றென்றைக்கும் மரணத்தை காணாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டிட்டு போக விரும்புகிறார். இந்த உடம்பு சரீரம் மண்ணாய் போனார். நம்முடைய ஆத்மா கர்த்தர் கொடுத்த அந்த ஆண்டவரத்துல போய் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. மரணத்தை காணாதிருக்க ஒரு வழி இருக்குது. அந்த வழியை தேடி கண்டுபிடிக்கிறவன் ஞானவான். இன்றைக்கு அநேகர் கலக்கு மேற்கு ஓடுறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற வார்த்தை எழுதி கொடுத்தேன், அதுவும் அவர்களுக்கு அந்நிய காரியமாய் தோன்றியது என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு, படிக்க நேரம், அது அந்நிய காரியமா நினைக்கிறோம். அது உங்க காரியம், நம்முடைய காரியம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை என்னைக்கு மரணத்தை காணாத ஒரு நித்திய ஜீவனுக்கு எடுத்து சொல்வார். அவர் மெய்யாகவே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு என்னைக்கு மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? இந்த கால வேளையிலே அவர் நோக்கி பாருங்க. உங்கள் உள்ளத்தை கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் மரணத்தை காணாத ஒரு இடத்துக்கு போகிறது உதேசின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறீர். நம்முடைய வார்த்தையின்படி கேட்கறதுனால அல்ல, வார்த்தையின்படி நடக்கிறதுனாலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நடக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் உங்களை ஆண்டவரே, பிள்ளை வசனத்தை கேட்கிற எல்லாரையும் நாங்கள் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, எல்லா மரண பயத்திலிருந்து ஆண்டவரே உலகத்தின் பயத்திலும் நீங்களாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு என்னென்றைக்கு மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொன்னது போல வார்த்தை கை கொண்டால் நீங்கள் என்னென்றைக்கும் மரணத்தை காண மாட்டீங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையை பலிக்கும். தொடர்ந்து லோகோஸ் வார்த்தையை பாருங்கள். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தையை கேட்கும் வரையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.